செலினா கார்டன் பால்சம் பூ பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த பிளான்ட்டில் 3 கலரில் ஒரே செடியில் 3 கலரில் பூக்கள் பூக்கும். அதுதான் இந்த பிளான்ட்டோட புதுமை. அதுலேயும் இந்த பிளான்ட் பார்க்கும்போது இந்த பூக்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ரோஜா பூ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இலைகள் ரோஜா இலை மாதிரி இருக்காது. அதுலேயும் இல்லை வாசனைன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு சின்ன ஒரு வாசனை இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு வாசனைங்கிறது மாதிரி இந்த வால்சம் பூவிலையும் ஒரு அழகான ஒரு வாசனை இருக்கத்தான் செய்யுது. இந்த வால்சம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கலரில் நிறைய விதவிதமாக இருக்குது. அதுலேயும் இந்த வால்சம் பூவில் நம்ம ஒரு அடுக்கு இதழ் கம்மியாகவும் இதழ் ரொம்ப அடுக்கடுக்காகவும் பார்க்குற ரொம்ப அழகாகவுமே இருக்கும். ஆனால் இது அடுக்கு நிறைய இதழ்கள் கொண்ட அடுக்கு பால்சம் பூ தான். இந்த பிளான்ட்டை நம்ம விதைகள் மூலமாக உருவாக்கலாம். இது நம்ம இந்த பூ ஒரு பூ பூத்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 நாள் வரைக்கும் பிளான்ட்டில் அப்படியே நிற்கும். அதுக்கு அப்புறமா காஞ்சி போயிடும். அந்த பூ காஞ்சி போயிடும். ஆனால் அந்த பூவோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த காம்பு அது வாடவே வாடாது. அதுலேருந்து இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். இதில் இப்போ உள்ளடியே லைட்டாக ஒரு சின்ன ஒரு விதை ஃபார்ம் ஆயாச்சு. அந்த பூக்குள்ளே இருந்தால் அந்த விதை ஃபார்ம் ஆகும். இந்த பூக்கள் அதுக்கப்புறம் காஞ்சி கொட்டின அப்புறம் அதுக்குள்ளே விதை ஃபஸ்ட்டு க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இளம் மஞ்சள் நிறத்து மாறிடும். அதுக்கு அப்புறமா இதை நம்ம சேவ் பண்ணி அடுத்தடுத்த பிளான்ட்டை உருவாக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதில் இந்த பிளான்ட் ரொம்ப அழகாக வளர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. இந்த பிளான்ட் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது கூட. நம்ம தரையில் வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்குன்னு பெருசாக கேர் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும். ஆனால் நம்ம பாட்லேயோ இல்லை க்ரோ பேக்லேயோ வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஏதாவது உரங்கள் கொடுக்க தான் செய்யணும். அப்போ தான் இந்த மாதிரி அழகழகான பூக்கள் பூக்கும். நான் கூட ஒரு சின்ன ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன். அழகாக பூக்கள் பூத்துட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிளான்ட்டில் இந்த பூச்செடி நான் எனக்கு சீட் கொடுக்கும்போது விதை கொடுக்கும்போது டபுள் கலர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ரெட்டும் பேபி பிங்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வாங்கி வச்சு விதை போட்ட அப்புறமாவும் சரி ஃபர்ஸ்ட்டு பூக்கிறப்பவும் டபுள் ஷேடில் தான் போச்சு, டபுள் கலரில் தான் பூக்கும். அதுக்கு அப்புறமா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு நாள் டபுள் கலரில் பூத்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் ரெட்டாக பூக்கும், அடுத்த பிங்காக பூக்கும், ப்ளைனாக ரெட்டாக பூக்கும், ப்ளைனாக பிங்காக பூக்கும், அதுக்கப்புறம் 2 சேர்ந்த மாதிரி பூக்கும். ஒரே பிளான்ட்டில் 3 சைஸில் அது பார்க்குற ரொம்ப அழகாகவே இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா டபுள் ஷேடில் பூக்கும் அந்த ஒரு பிளான்ட்டும், அது ஒரு பிளான்ட்டில் இந்த டபுள் ஷேடில் மட்டும்தான் பூக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, அது மாறி மாறி கூட பூக்கும் அப்படிங்கிறது எனக்கு எங்கள் வீட்டில் என் கார்டனில் பூத்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. நான் பார்க்குறது ரொம்ப அழகாகவே இருக்குது. இது இந்த பிளான்ட் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு இந்த பூ ரொம்ப பெரிய பிளான்ட்டெல்லாம் வளராது. ஓரளவுக்கு தான் ஹைட்டாக வளரும். ரொம்ப பெரிய பிளான்ட்லாம் போகாது. ஓரளவுக்கு இதில் ஒவ்வொரு இலைகள்லேருந்து அடுத்தடுத்த கிளைகள் வரும். ஓரளவுக்கு வளர்ந்த அப்புறமா நிறைய பூக்கள் பூத்து நிறைய பக்க கிளைகளோட நிறைய பூக்களோட இருக்கும். நமக்கு நிறைய விதைகளும் கொடுக்கும். ரொம்ப அடுக்கடுக்காக ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு பூ அந்த மாதிரி ரொம்ப அடுக்கடுக்காக பூக்கள் பூக்கும். ரொம்ப நெருக்கமாக தான் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். நிறைய சீட் வர நம்ம விதைகள் நிறைய கலெக்ட் பண்ண அப்புறமா இது ரொம்ப பூக்கள் கொடுத்த அப்புறமா ரொம்ப வளர்ந்த அப்புறமா இது அப்படியே காஞ்சி போயிடும் பிளான்ட். நம்ம அடுத்து இருக்க சீடை அடுத்து நம்ம போட வேண்டியதுதான். இந்த ஒரே பிளான்ட்டை வச்சு நம்ம பாதுகாக்க முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூச்சி தாக்குதல் அப்படின்னு பெருசு அளவில் வராது. ஆனால் எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பால்சம் பூவில். இந்த பிளான்ட்டில் ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுலேயும் இந்த எறும்பு தொல்லை தான் பெருந்தொல்லையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டில் ரொம்ப தண்ணி தான் ஃபுல்லாமே. நம்ம ஒடிச்சிட்டாலே ஃபுல்லாக தண்ணியாக தான் வரும். அதனால் ரொம்ப தண்ணி இந்த பிளான்ட்டுக்கு விடவே கூடாது. ஆனால் அதுவே நீங்கள் ரொம்ப வாட்டர் நிறைய இருக்க பிளான்ட்டு நம்ம தண்ணி விடாதனால ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் அப்படியே என்றைக்குமே தண்ணி விடணும். தினமும் தண்ணி விடுற மாதிரியே இருக்கணும். இன்றைக்கி தண்ணி விடல அப்படின்னா அடுத்த நாள் அப்படியே சாஞ்ச மணிக்கு போயிடும். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக தண்ணி விடணும். ஆனால் தண்ணி தேங்காய் அளவு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரு வீட்டுக்கு ஒரு பால்சம் பூச்செடி இருந்துட்டாலே போதும். அதுலேருந்து வரக்கூடிய விதைகள் மூலமாக எக்கச்சக்கமான பால்சம் பூச்செடிகளை நம்ம உருவாக்கி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பால்சம் அந்த பூலேருந்து ஒரு பை மாதிரி தான் இருக்கும். ஒரு விதை ஒரு பைக்குள்ளடி இருக்கும். அந்த பைக்குள்ளடியே ஒரு 15லேருந்து 20 விதை வரைக்கும் இருக்கும். பாருங்கள், ஒரு பூலேருந்து 15-20 விதை கிடைக்கும் அப்படின்னா ஒரு செடியிலே 50-60 பூ வரைக்கும் பூக்கும். அது கணக்கே கிடையாது. எவ்வளோ வேணால் பூக்கலாம். அதுலேருந்து எவ்வளோ விதைகள் நமக்கு கிடைக்கும்.
எவ்வளோ செடிகளை நம்ம உருவாக்கலான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இதில் இப்படி சிங்கிள் கலர் மட்டும் இல்லாமல் இது மல்டி கலர், டபுள் கலர் சேர்ந்த மாதிரி பிளைனாக தனியாக நிறைய மல்டி கலரில் நிறைய சொல்லவே முடியாது அவ்வளோ கலரில் இந்த பிளான்ட் அவைலபிளாக தான் இருக்குது. நர்சரியில் கூட நிறைய நர்சரியில் இந்த பால்சம் பூச்செடிகள் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீடாக கிடைச்சா நம்ம ரொம்ப நல்லது. பிளான்டாக வாங்குறத விடவும் நம்ம சீடாக கிடச்சிச்சு அப்படின்னா நிறைய பிளான்ட் நமக்கு கிடைக்கலாம். அதுலேயும் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே ரோஜா பூ மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு வாசனை வரதான் செய்யுது. அந்த வாசனை அழகான ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஆனால் இந்த பூ வந்து ஒரு 5 நாள் வரைக்கும் வாடவே வாடாது. பிளான்ட்டில் அப்படியே இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் நம்ம பறித்து ரொம்ப நேரம் வரைக்கும் வெளியே வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. ஒரு 1/2 hour தான், அதுக்குள்ளாடி அந்த பூ வாடி போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம தொடுத்து கட்டி மாலையெல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான். ஆனால் தலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா வச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் அது ரோஜா பூ மாதிரியே பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா கொட்டி போயிடும். சரிங்களா? இந்த பால்சம் பூச்செடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.